ஹாய் மக்களே, வெல்கம் டு த தேர்ட் ரிப்போர்ட்ஸ். 2018ல ரிலீஸ் ஆன கேர் ஆஃப் கன்ஷீரா பாலம்ன்ற தெலுங்கு ஷார்ட் ஃபிலிம் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. இந்த படத்தை ராணா தகுபாத்தி அண்ட் சுரேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதும் இவங்களோட ப்ரொடக்ஷனில் வந்த படம் தான் 35 சின்ன கதா காது. இந்த படத்தை நந்தகிஷோர் இமானி தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு விவேக் சாகர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நிவேதா தாமஸ், பிரியதர்ஷி, கௌதமி, பாக்யராஜ், விஸ்வதேவ் ரச்சகொண்டா, அருண்தேவ், அபய் சங்கர்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். பிரசாத் அண்ட் சரஸ்வதி 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க 2 பேரும் திருப்பதியில் இருக்காங்க. பிரசாத் பஸ் கண்டக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் சரஸ்வதி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. இவங்களோட பெரிய பையன் தான் அருண். இவர் மேக்ஸில் எப்போவுமே 0 தான் எடுப்பார். இவனோட மேக்ஸ் டீச்சராக வர சாணக்கியா இந்த பையனை 0ன்னு தான் சொல்லி கூப்பிடுறாரு. ஆனால் அருணோட லாஜிக்கு டீச்சர்ஸ்னால ஆன்சரே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனில் நிறுத்தி விட்டுடுறாரு இந்த சின்ன பையன். அருணோட மேக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால இவரை கிளாஸ்லேருந்து டிமோட் பண்ணிடுறாங்க. அதனால தன்னோட தம்பி படிக்கிற கிளாஸில் படிக்க ஆரம்பிக்கிறாரு. இவரோட எய்மே எப்படியாவது மேக்ஸில் ஒரு 35 மார்க்ஸ் எடுக்கணுன்றது தான். எப்படியாவது இந்த மார்க் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மறுபடியும் போய் தன்னோட கான்ஃபிடென்ஸை ஸ்ட்ராங் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாரு. ஸோ இதுக்கப்புறம் இவர் இந்த மேக்ஸ் டெஸ்ட்டில் இந்த மார்க் எடுத்தாரா இல்லையான்றது தான் இந்த படத்தோட கதையாக இருக்குது. வாழ்க்கையில எந்த ஒரு கேள்வியும் இல்லைன்னா நம்ம கத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. எல்லாருக்குமே பயம்னு ஒன்று கண்டிப்பா இருக்கும். ஹியூமன்ஸாக இருக்கட்டும், மிஷின்ஸாக இருக்கட்டும், இதுக்கு நடுவில் இருக்கிற பெரிய டிஃப்ரென்ஸே நம்மளோட திங்கிங் பவர் தான். குழந்தைங்கன்னு எடுத்துக்கும் போது அவங்களோட இன்னசென்ஸ்னால நிறைய கேள்விங்களை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதில் லாஜிக் இருக்கா இல்லையான்லாம் அந்த பசங்க யோசிக்க மாட்டாங்க. இந்த பசங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணுறது முழுக்க முழுக்க பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸோட கடமை தான். அதே மாதிரி பசங்க ரொம்ப லோவாக இருக்கும்போதும் சரி, அவங்களோட கான்ஃபிடென்ஸை அதிகப்படுத்துறதும் நம்மளோட வேலை தான். இந்த படத்தில் நிறைய லாஜிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அதே சமயம் அம்மாக்கும் பையனுக்கும் இருக்கிற பாண்டிங்கை டயலாக்ஸ் வழியாக நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். மேக்ஸோட லாஜிக் அண்ட் டெப்த்தையும் நல்லா டீப்பாகவே இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. இந்த படத்தை விஸ்வநாதனோட ஸ்டைலில் தான் ஓப்பன் ஆகுது. ஒரு பிராமின் ஃபேமிலியோட கலாச்சாரம், அவங்களோட பிஹேவியர் எல்லாத்தையுமே அழகாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை பற்றியும் கிளியராக காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களோட வியூவில் இருந்து தான் இந்த ஃபுல் கதையும் சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. மார்க்ஸ் கம்மியாக எடுக்கிறனால எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குமே மேக்ஸ் டீச்சர் வில்லனாக தான் தெரிவாங்க. என்னதான் டீச்சரோட ஸ்டெப்ஸ் கொஞ்சம் மோசமாக இருந்தாலும் அது பசங்களோட நல்லதுக்கு தானே நமக்கு லேட்டராக புரிய வருது. பிரியதர்ஷி தான் இந்த பையனோட மேக்ஸ் டீச்சராக இருக்காரு. இவரோட எமோஷ்னல் டயலாக்ஸ் அவரோட கேரக்டரை நல்லாவே எலிவேட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட நரேஷன் ரொம்ப நேச்சுரலாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒரு அம்மாவோட எமோஷன்ஸாக இருக்கட்டும், பசங்களோட ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டீச்சர் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறாங்கன்றத ரொம்ப அழகாகவே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அம்மாவோட எமோஷன்ஸை தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அழகாக ஒரு கதையை இன்ட்ரெஸ்டிங்காக சிம்பிளாக கொண்டு வந்திருக்காரு டைரக்டர். இந்த கதை ரொம்ப ஸ்லோவாக நகர்ந்தாலும் ரியலிஸ்டிக்காக இருக்குன்னு தான் சொல்லணும். இதில் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்னு எதுவுமே கிடையாது. பட் இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு நல்ல எமோஷ்னல் ஃபீல் இருக்குன்றதுல கொஞ்சம் கூட டவுட் இல்லை. சரஸ்வதியாக வர நிவேதா தாமஸ் அவுட்ஸ்டாண்டிங்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், ஒரு அம்மா இப்படின்னு நிறைய ஷேட்ஸை ரொம்ப பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காங்க. பிரசாதாக வர விஸ்வதேவ் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேனாக, ஒரு ஹஸ்பண்டாக நல்லாவே நடிச்சிருக்காரு. அதே மாதிரி இவங்களுக்கு பசங்களாக வர அருண்தேவ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிரியதர்ஷி மேக்ஸ் டீச்சராக ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோலை சூஸ் பண்ணியிருந்தாலும் ரொம்ப அருமையாகவே இவர் நடிப்பை கொண்டு வந்திருக்காரு. இந்த படத்தில் நடிச்சிருக்க மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸும் அவங்க பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட டீம் இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதை பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸையும் ரொம்ப டீட்டெயில்டாக அழகாக டிசைன் பண்ணி கரெக்டான ஆக்டர்ஸை சூஸ் பண்ணி நடிக்க வச்சிருக்கிறதே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு தான் சொல்லணும். டயலாக்ஸ் எல்லாமே ரொம்ப ரசிக்கிற மாதிரி அழகாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த படத்தோட ரைட்டிங் அண்ட் டிரெக்ஷனும் இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை அண்ட் இது சிம்பிள் கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். ஒரு ஃபீல் குட் மூவின்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.